தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது பார்ட் 1 ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் சா அகத்தியலிங்கம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரியிலப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் வந்ததாக கூறியவர் ஹிராஸ் பாதிரியார். இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4. அவை என்னன்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். வடமொழிகள் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையன என்று முதலில் கூறியவர் அறிஞர் வில்லியம் ஜேம்ஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவெல் இயற்றிய ஆண்டு 1856. திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28. தமிழ் வடமொழியின் மகளன்று, தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் கால்டுவெல். கண் என்னும் சொல்லை குறிக்கும் வேற்றுமொழி சொற்கள். கண் என்பது தமிழ், கண்ணு என்பது மலையாளம், கன்னடம். கண்ணு தெலுங்கு குடகு, ஹன் என்பது குறுக்கு, ஹென் என்பது பர்ஜி, ஹொன் என்பது தோடா. 3 என்னும் சொல்லை குறிக்கும் வேற்றுமொழி சொற்கள். 3 என்பது மலையாளம், மூடு தெலுங்கு, மூறு கன்னடம், மூஜி துளு. கவிராஜ மார்க்கம் என்னும் பழமையான இலக்கிய இலக்கண நூல் எந்த மொழியைச் சேர்ந்தது? கன்னடம். பாரதம் என்னும் பழமையான இலக்கிய நூல் எந்த மொழியைச் சேர்ந்தது? தெலுங்கு. ஆந்திர பாஷா பூஷணம் என்னும் பழமையான இலக்கண நூல் எந்த மொழியைச் சேர்ந்தது? தெலுங்கு. ராமசரிதம் என்னும் பழமையான இலக்கிய நூல் எந்த மொழியைச் சார்ந்தது? மலையாளம். லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியைச் சேர்ந்தது? மலையாளம். எந்த நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரீசியஸ், இலங்கை. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் ஓவியம். தமிழோவியம் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஏந்தி என்பதன் இலக்கண குறிப்பு வினை எச்சம். ஏந்தி என்பது ஒரு வினைச்சொல். இந்த வினைச்சொல் ஒரு முற்று பெறாமல் இருப்பதால் இது ஒரு வினை எச்சமாகும். காலமும் என்பதன் இலக்கண குறிப்பு முற்றுமை. ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவது இல்லை. பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழன்பனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? வணக்கம் வள்ளுவா. வணக்கம் வள்ளுவா நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். உலக தாய்மொழி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடு தூது. முத்துக்கனி இலக்கண குறிப்பு உருவகம். முத்து போன்ற கனி என்று உருவகப்படுத்துவதால் இது ஒரு உருவகமாகும். தெல்லமுது பண்புத்தொகை. தெல்லமுது என்பது பிரித்தால் தென்மை கூட்டல் அமுது, அதனுடைய பண்பை குறிப்பிடுவதனால் இது பண்புத்தொகையாகும். குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பது முதல் சொற்களில் உள்ள இறுதி எழுத்து மறைந்து அடுத்த எழுத்துடன் சேர்ந்து பொருள் தருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். குற்றமில்லா என்பதை பிரித்தால் குற்றம் கூட்டல் இல்லா, இம் என்ற எழுத்து மறைந்து குற்றமில்லா என்ற பொருள் தருவதால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவாக. 4ஆம் வேற்றுமை தொகை. 4ஆம் வேற்றுமை தொகை என்பது
வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகையாகும். 4ஆம் வேற்றுமை உறுப்பு கூ. செவிகள் உணவாக என்பது செவிகளுக்கு உணவாக. கூ மறைந்து வரதுனால இது 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். முன்னரே பார்த்தோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பது முதலில் வர்ற சொற்களில் இறுதி எழுத்து மறைந்து வருவதாகும். சிந்தாமணி என்பது சிந்தாத மணி. தா என்கிற எழுத்து மறைந்து வர்றதுனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தமிழ் விடு தூது நூலில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. தமிழ் விடு தூதை உ.வே.சா முதலில் பதிப்பித்த ஆண்டு 1930. விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்ந்த பிறகு நான் வீணையாய் போனேன். சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிழே நின்னால் விமானமானேன். இப்பாடல் வரிகளை இயற்றியவர் கவிஞர் வாலி. இப்பாடலின் பொருள்னா, ஒரு சாதாரண விறகாக இருந்த அவர் தமிழ் மொழி கற்ற பிறகு வீணை மாதிரி ஆனதாகவும், சின்ன இறகு கொண்ட சிற்றீசல் தமிழ் மொழி கற்ற பிறகு விமானம் மாதிரி ஆனதாகவும் இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. தமிழ்நாடு கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் என். சொக்கன். மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் நூலின் ஆசிரியர் மணவை முஸ்தபா. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சர் ஆர்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டிய ஆண்டு 1873. குள்ள குளிர குடைந்து நீராடி இவ்வரிகளை இயற்றியவர் ஆண்டாள். குளியல் பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகழி. மன்னர்கள் காலத்தில் கோட்டைக்கு பின்னாடி அமைக்கப்பட்ட நீர்நிலை தான் அகழி என்று அழைக்கப்பட்டது. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உறை கிணறு. சரளை நிலத்தில் தோண்டி செங்கற்களால் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் கண்மாய். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் என்று அழைக்கப்பட்டது. அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேணி. கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடுமரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டமரம். பட்டமரம் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. கந்தம் என்பதன் பொருள் மனம். விசனம் என்பதன் பொருள் கவலை. வெந்து வெம்பி எய்து இலக்கண குறிப்பு வினை எச்சங்கள். மூடுபனி இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஆடுங்கிளை இலக்கண குறிப்பு பெயரச்சத் தொடர். நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. வாவி என்பதன் பொருள் பொய்கை. வளர் என்பதன் பொருள் நெற்பயிர். தரளம் என்பது முத்து. பணிலம் சங்கு. சுரிவளை சங்கு. கலை என்பதன் பொருள் கரும்பு. மாடு என்பதன் பொருள் பக்கம். வேரி என்பது தேன். பகடு என்பது எருமை கடா. நாளிகேரம் என்பது தென்னை. கோழி என்பது அரச மரம். சாலம் என்பது ஆச்சா மரம். தாமாலம் என்பது பச்சிலை மரம். இரும்போந்து என்பது பருத்த பனை மரம். காஞ்சி என்பதன் பொருள் ஆற்று பூவரசு. கருங்குவளை சென்னல் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. விரிமலர் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தடவரை இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி.
திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் சுந்தரர். சேக்கிழார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் எந்த சோழ மன்னனின் அவையில் முதலமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்க சோழன். பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தாட்கு என்பதன் பொருள் முயற்சி. மூதூர், நல்லிசை, புன்புலம் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு பண்புத் தொகைகள். நிறுத்தல் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அமையா இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இலக்கண குறிப்பு எண்ணுமைகள். அடுப்போர் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கொடுத்தோர் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உள்ளம் தொட்டு உளவயலாக்கி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சம் மூலம். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உள்ளம் தொட்டு உளவயலாக்கி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம். மழை பொழியும் பொழுது அந்த மழை நீரை சேமித்து வைக்க வேண்டும் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உணவு கொடுத்தவர்கள்தான் உயிர் கொடுத்தோர் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள் என்னன்னா, உண்பது உலக்கு அளவும் உடுப்பவை மேல் ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை எனும் 2 ஆடை என உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள் என்னன்னா, நாம் உண்பது நாளி என்பது உலக்குன்னு சொல்லுவாங்களா, அதான் நாளி. உண்பது நாளி உடுப்பவை உடுத்துகின்ற உடை மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடைன்னு சொல்லி இரண்டும் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள் என்னன்னா, ஒரு மகனை படிக்க வைத்து அறிவாளியாக்குவது தந்தையோட கடன். அதே போன்று ஒரு நாட்டை நல்ல வழியில் வழிநடத்துவது ஒரு நாட்டின் மன்னனுடைய கடமை என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இப்பாடலின் பொருள் என்னன்னா, ஒருவர் தன்னுடைய ஆசிரியருக்கு பொருள் உதவி தேவைப்படும் பொழுது பொருள் உதவி செய்தும் பணிவுடனும் வெறுப்பு இல்லாமலும் பாடம் கற்க வேண்டும் என்று இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. தண்ணீர் நூலின் ஆசிரியர் கந்தர்வன். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் ஆகிய நூலின் ஆசிரியர் கந்தர்வன். நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை இவ்வரிகளை இயற்றியவர் ஔவையார். மல்லல் என்பதன் பொருள் வளம். கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் இப்பாடல்களை இயற்றியவர் கவிமணி. அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் நூலின் ஆசிரியர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் நூலின் ஆசிரியர் வே. இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் நூலின் ஆசிரியர் மா. கிருஷ்ணன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் நூலின் ஆசிரியர் மா. அமரேசன். கௌரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்று பொறிக்கப்பட்ட நடுக்கல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? சேலம். கருவந்துறையில் எருது விளையாடும் பொழுது கௌரி சங்கன் என்பவன் இறந்ததற்காக பெரிய பயலு என்பவர் நட்டப்பட்ட நடுக்கல் என்பது இதனுடைய பொருளாகும். காளை போர் பற்றி கூறும் பெனிகாசன் சித்திரம் எங்கு உள்ளது? எகிப்து. காளை போர் பற்றி கூறும் கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரம் எந்த தீவில் உள்ளது? கிரீட் தீவு. எழுந்தது துகள்கள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. ஏறு தழுவுதல் பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. கூறிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
நீலகிரி மாவட்டம் கரிக்கையூரில். திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கள்ளிப்பட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குளியி என்பதன் பொருள் ஒன்று கூடி. தோம் என்பதன் பொருள் குற்றம். கோட்டி என்பதன் பொருள் மன்றம். போலம் என்பதன் பொருள் பொன். வேதிகை என்பதன் பொருள் திண்ணை. தோரண வீதியும் தோமாறு கோட்டியும் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு எண்ணுமைகள். காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்துதாமம் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் உடன் தொக்க தொகைகள். மாற்றுமின் பரப்புமின் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பாங்கறிந்து இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள் தன்மணல் நல்லுரை ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு பண்பு தொகைகள். புரட்சி காவியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. மணிமேகலை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டது இல். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. ராபர்ட் ஃப்ரூஸ்புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரத்தில் கற்கருவியை கண்டுபிடித்த ஆண்டு 1863. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1914. வாழ்வாய் வேந்தன் புகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். பட்டிமன்றம் பற்றி இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் கம்பராமாயணம். விகாரப்புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3. தோன்றல் திரிதல் கெடுதல் என 3 வகைப்படும். ஒரே சொற்களில் வல்லினம் மிகும் பொழுது அதில் பொருள் மாறுபடுகிறது. சின்ன கொடி இக்குங்கிற வல்லின எழுத்து வர்றதுனால இது சின்னம் வரையப்பட்ட கொடி என்று பொருள்படும். சின்ன கொடி என்பது சிறிய கொடி என்று பொருள். தோப்புக்கல் தோப்பிலிருந்து இறக்கி வரப்பட்ட கல் என்று பொருள். தோப்புகள் என்பது தென்னந்தோப்பு புளியந்தோப்புன்னு சொல்லும்ல அதான் பொருள்படும். கடைபிடி கொள்கையை கடைபிடி. கடைபிடி வணிகம் தொடங்க கடைபிடித்தார். கைமாறு செய்த உதவி. கைமாறு கையில் உள்ள மாறு அதாவது கையில் உள்ள விளக்குமாறு என்று பொருள். அலை என்பது கடல் அலை. அலை என்பது வரவழைத்தல். கரை ஆற்றின் ஓரம். கரை கரை படிவது ட்ரெஸ்ஸில் கரைப்படுன்னு சொல்லும்ல அந்த கரை படிவது. குளவி பூச்சி வகைகளில் ஒன்று. குளவி குழந்தை. வாழை மீன் வகை. வாழை வாழை மரம். பறவை கடல். பறவை பறப்பவை. மறை மான் அல்லது தாமரை. மறை வேதம். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நூலின் ஆசிரியர் ஆ. தட்சணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூலின் ஆசிரியர் மா. ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் நூலின் ஆசிரியர் க. ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் நூலின் ஆசிரியர் க. ராஜன். தமிழர் சால்பு நூலின் ஆசிரியர் சு. வித்யானந்தன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இக்குறளில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் அணி. ஒரே சொற்கள் திரும்ப திரும்ப வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இக்குறளில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரும் அணி. களத்தால் பொருள் செய்தே மார்த்தால் பசுமண் களத்து நீர் பெய்திரியற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி.
இக்குறளின் பொருள் என்னன்னா, தீய செயல்களால் சேர்க்கப்படும் செல்வம் பச்சை களிமண்ணில் செய்யப்பட்ட பானையில் நீர் ஊற்றுவதற்கு சமம் என அது நிலைக்காது அப்படிங்கிறது இந்த குறளின் பொருளாகும். ஒரு செயலை ஊமைப்படுத்தி கூறுவதால் இது ஒரு ஊமை அணியாகும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி எதில் முடிகிறது? நகரத்தில். ஆ என்னும் எழுத்தில் தொடங்கி நா என்னும் எழுத்தில் திருக்குறள் முடிவடைகிறது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 7. 7 என்ற சொல் திருக்குறளில் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 8. குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். 6th-லேருந்து 8th வரைக்குள்ள தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.